வணக்கம். டாக்டர் சாந்தி, செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். இந்தியா முழுமைக்கும் 25 லட்சத்திற்கு மேலான மருத்துவ மாணவர்கள் நீட் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். MBBS இடங்களுக்கான தேர்வு. அந்த தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் காரணமாக அந்த நீட் பேருடைய அந்த கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள் வந்துட்டு லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தேர்வை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக மன உளைச்சலில் பல மருத்துவத்துக்காக ஆஸ்பிரண்ட் என்று சொல்கின்ற MBBS படிக்க விரும்புகின்ற நீட் தேர்வு எழுதியிருந்த மருத்துவ மாணாக்கர்கள் ஆங்காங்கே இந்தியா முழுமைக்கும் பல இடங்களில் தற்கொலை போன்ற மிக மோசமான சோகமான முடிவை எடுத்து விட்டார்கள். இது மிகுந்த வருந்தத்தக்கது. இது போன்ற நிலைமைகளுக்கு காரணம் தொடர்ந்து நீட் தேர்வில் வந்துட்டு பேப்பர் லீக் ஆகுது உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகள் மோசடிகள் நடந்து வருவதுதான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே 2016, 17 அந்த காலகட்டங்களில் நீட் தேர்வு நம்மிடையே வந்து திணிக்கப்படும் பொழுது ஒன்றிய அரசாங்கம் பல விஷயங்கள் சொன்னாங்க. நான் வந்து எக்ஸாம் நடத்தி உங்களுக்கு வந்து மார்க்கை கொடுத்துருவோம், நீங்க வந்து மாநிலங்களே உங்களுக்கு தேவையான ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், நீங்களே கவுன்சிலிங் நடத்திக்கலாம் என்று பல்வேறு விதங்களை சொன்னாங்க. அதே நேரத்துல வெளிப்படைத்தன்மை கொண்டு வரதுக்காக தான் நாங்க வந்து நீட் கொண்டு வரோம், தகுதி திறமை வந்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் கொண்டு வரோம், அதே போல ஒரு எந்த விதமான முறைகேடுகளும் நடக்காமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் நீட் கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளும் மோசடிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு இதே போல விடைத்தாள் வெளியே வந்துட்டு கேள்வித்தாள்கள் வந்துட்டு லீக் ஆன பொழுது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன பொழுது அதுக்கு வந்து அந்த நேரத்துல ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்று சொல்லி ஒரு கமிட்டி வந்து போட்டாங்க. அந்த கமிட்டி வந்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டது. சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை பல்வேறு வகையான வேற வேற டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல வந்து போட்டு 8 பக்கத்துல தயார் பண்ணி நாங்கள் அனுப்பியிருந்தோம். அதில் பல்வேறு கருத்துக்கள் ஏற்கப்பட்டதாக செய்தித்தாள்கள் மூலமாக அந்த தகவல்கள் மூலமாக நாங்கள் வந்து அறிகிறோம். ஆனா வெளிப்படையா ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதும் பொதுவெளியில் வைக்கப்படவில்லை. அதை விட முக்கியமாக எந்த விதமான செய்தித்தாள்களில் வந்து அவங்களுடைய என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்வு நடத்துகின்ற ஏஜென்சி என்கின்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு சொசைட்டி ஆக்ட்ல பதிவு பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அது யாருக்குமே லீகலி அக்கௌண்டபிளாட்டா ஆன்சரபிளாவும் அது இல்லை. ஸோ அதுக்கான அது யாருக்குமே பெருசா பதில் சொல்ல வேண்டியன்ற அவசியம் இல்லை. முறைகேடு நடந்துச்சுன்னா ஆமா நடந்துச்சு நடக்கல அப்படின்னு வந்து என்ன வேணா சொல்லிட்டு போகலாம், யாரையுமே தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு ப்ரொவிஷன்ஸ் இல்லாம இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆகவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பதை உடனடியாக கலைக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் ஒரு UPSC போன்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்புக்கு உட்பட்ட சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு லீகலி அக்கௌண்டபிளான ஒரு பாடி கிட்டதான் அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. ஸோ அதே நேரத்துல இதை வந்து பல்வேறு சீர்திருத்தங்கள், மிக முக்கியமான சீர்திருத்தம் அதை யார் நடத்துறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய லீகாலிட்டி. இந்தியால அது அவங்களுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய வகையில் பொறுப்பேற்கத்தக்க வகையில் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும், சட்டத்துக்கு உட்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும், சட்டத்திற்கு விதிமுறைகளுக்கு அமைக்கப்பட்ட இந்த ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது தொடர்ந்து நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்கிறது. அது ஏன் அதிகரித்திருக்கிறது என்றால் என்ன பண்ணா வந்து எண்ணிக்கை அதிகரிக்குமோ அதை பண்ணிக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக அது வியாபார நலன் கருதி, தனியார் இன்ஸ்டிடியூஷனுடைய நலன் கருதி, அவங்களுக்கு வருமானம் வர வேண்டும், லாபம் வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதை செய்கிறார்கள் என்பது நம்ம வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது. உதாரணத்திற்கு இந்தியாவில் எல்லா படிப்புகளுக்குமே +2 முடிச்சுட்டு படிக்கின்ற எல்லா அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸுக்குமே படிப்புகளுக்குமே ஒரு அப்பர் ஏஜ் லிமிட் என்கின்ற உச்சபட்ச வயது வரம்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா வந்து அதே மாதிரி MBBSக்கும் இருந்தது. அதே போல ஆரம்ப காலகட்டங்களில் நீட் வந்ததுக்கு அப்புறமும் கூட அது அப்ப இது ஓப்பன் கேட்டகரி அப்படின்னா 25 வயசு, SC STனா வந்துட்டு 30 வயதுக்குள்ளாக என்று சொல்லி வயது வரம்பெல்லாம் நிர்ணயித்திருந்தார்கள். ஆனால் சில ஆண்டுகளாக அந்த வயது வரம்பு என்பது நீக்கப்பட்டு விட்டது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு +2 ஸ்டூடெண்ட்டும் எழுதுறாங்க.
அவர்களுக்கு வகுப்பெடுக்கின்ற ஆசிரியர்களும் எழுதுறாங்க, அவங்களுக்கு வகுப்பெடுத்து ஆசிரியராயிருந்து ரிட்டையர் ஆனவங்களும் எழுதுறாங்க, பேங்க் எம்ப்ளாய் எழுதுறாங்க, யார் வேணா எழுதுறாங்க. ஸோ இப்போ இது வந்து அதனால என்ன ஆகுது, தொடர்ந்து லட்சக்கணக்கில் நீட் யூஜி எம்பிபிஎஸ்க்கான தேர்வு எழுதுவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. இது வந்து மிக மிக முக்கியமான பிரச்சனை. அடுத்த இதை வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஏன் வந்து இப்ப சாதாரண இப்ப பல விஷயங்களை பேசுறது, ஒரு 70 வயசு பர்சன் வந்து எக்ஸாம் எழுதி அவர் எப்ப எம்பிபிஎஸ் முடிச்சு அதனால சமுதாயத்துக்கு என்ன லாபம் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ அதனால பெரிதா லாபம் கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும். ஸோ அதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லா படிப்பு மாதிரி எம்பிபிஎஸ் படிப்பு கிடையாது. எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு வந்து கடுமையாக உழைக்க வேண்டும், பல மணி நேரங்கள் படிக்க வேண்டும். அதற்கு பிறகு நம்ம வந்து சொசைட்டிக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்படி அப்படி பாத்தீங்கன்னா இந்தியால எல்லா படிப்புகளுக்குமே ஒரு அப்பர் ஏஜ் லிமிட் இருக்குல்ல. அப்படின்னு எம்பிபிஎஸ்க்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் இல்ல அப்படின்னா இந்தியாவில இருக்கிற எல்லா படிப்புகளுக்குமே அப்பர் ஏஜ் லிமிட் இல்லாம வைக்க வேண்டியதானே. எதுக்கு வந்து சட்டத்துறைனா இதுக்குள்ள படிக்கணும், ஐஐடினா இதுக்குள்ளார படிக்கணும்னு வைக்கிறீங்க? எடுக்கிறதா எல்லாத்துக்கும் எடுங்க. இன் வாட் வே எம்பிபிஎஸ் அலோன் இஸ் சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர்? ஸோ அது வந்து சரியான நடைமுறை அல்ல. ஸோ இதன் காரணமாக லட்சக்கணக்கான மாணவர்கள் லட்சக்கணக்கானோர் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்றாங்கிறது ஒண்ணு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பல விஷயங்களை வந்து நீட்டுக்குள்ளார இணைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீட் வந்து எம்பிபிஎஸ் மட்டும் இருந்தது, அப்புறம் பிடிஎஸ்னாங்க, அப்புறம் ஆயுஷ்னாங்க, இப்ப பாத்தீங்கன்னா நர்சிங், அதுக்கு எல்லாமே கூட எம்பிபிஎஸ் நீட் யூஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன தொடர்ந்து வந்து மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஆகவே இப்போ எந்த மாணவர்கள் வந்து இப்ப பேராமெடிக்கல் கோர்சஸ், நர்சிங் அதெல்லாம் படிக்க நினைக்கிறாங்களோ அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ், நியூட்ரிஷன், பிசியோதெரப்பி அதையெல்லாம் நீங்க தனியா பிரிச்சிடணும். இதையும் சேர்த்து ஒன்னாக்கி எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஒரே தேர்வு என்பதுமா நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல எண்ணிக்கையில வராங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப வந்து ஆயுஷ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு தனியாவே எக்ஸாம் வச்சிடலாம். ஆயுஷ் இப்ப எல்லாத்துக்கும் ஒன்னா பண்ணும்பொழுது இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல இந்தியாவில் உள்ள 1.25 லட்சம் ஏறத்தாழ சொல்றேன், தோராயமா சொல்றேன் ஒரு புரிதலுக்காக, இதுல வந்து இருக்கின்ற எம்பிபிஎஸ் இடங்களில் கிட்டத்தட்ட 50,000 இடங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலங்கள் போல எல்லா மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அந்த மாநில மாணவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப தமிழ்நாட்டுல 5,000 இடங்கள் அரசு மருத்துவமனைகள்ல இருக்கின்றன, மருத்துவக்குள்ள இருக்கின்றன. அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் எழுத முடியும், மகாராஷ்டிரா மாநிலம் எழுத முடியாது. அதே போல மகாராஷ்டிரா ஒரு 6,000 சீட் இருக்குன்னா அதை நமக்குள்ள எடுக்க முடியாது. அப்ப அந்த இடங்களை எல்லாம் அந்தந்த மாநிலங்களே தேர்வு நடத்தியோ இல்ல வேற ஏதோ முறையில அவங்க சேர்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரிக்கும்போது கிட்டத்தட்ட பாதி இடங்கள் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து மீத இடங்களுக்கு மட்டும் அரசாங்கம் வந்து நடத்தி கொள்ளலாம். இந்த நேரத்தில் 300 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 50 நிகர்நிலை மருத்துவ கல்லூரிகளில் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 55,000 60,000 மருத்துவ இடங்கள் இருக்கின்றன. இந்த இடங்கள் முழுமைக்கும் இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற அனைத்து மருத்துவ மாணவர்களும் எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது +2 அடிப்படையில் செய்ய முடியாது. இந்தியாவில் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ சிலபஸ், ஐசிஎஸ்சி என்று பல்வேறு படிப்புகள் இருக்கின்றன. ஸோ அந்த வகையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தில் உள்ள மாணவர்களும் சேரக்கூடிய இடங்களில் அதுவே வந்து அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 75,000 இடங்கள் மேல இருக்கின்றன. அது என்னவென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 300 தனியார் மருத்துவ கல்லூரி இடங்கள், 50 நிகர்நிலை மருத்துவ இடங்கள். இது வந்து தனியார் துறையில். இது மட்டுமல்லாமல் மிகவும் தரமான அரசு நடத்துகின்ற மருத்துவ கல்லூரிகளில் ரொம்ப ஃபீஸ் குறைவா இருக்கிற சீட்ஸே வந்துட்டு கிட்டத்தட்ட 20,000 இருக்கின்றன. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து ஒரே ஒரு எய்ம்ஸ் டெல்லியில மட்டும் இருக்கும். இப்ப 20 எய்ம்ஸ் வந்து இந்தியா முழுமைக்கும் இருக்கின்றன. அது இல்லாமல் எல்லா மாநில கல்லூரிகளிலும் இருக்கின்ற 15% இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீடு என்ற ஆல் இந்தியா கோட்டாக்கு செல்கிறது. அதில் எல்லா மாநிலத்தில் இருக்கவங்களும் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அப்போ அது எல்லாமே வந்து கவர்மெண்ட்ஸ் காலேஜ்ல இருக்கிற சீட்ஸ். அது வந்து போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ். சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்னா எய்ம்ஸ், ஜிப்மர், 20 எய்ம்ஸ், ஒரு ஜிப்மர். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்க எல்லா அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற இடங்களையும் 15% இடஒதுக்கீடு வந்து ஆல் இந்தியா கோட்டா போகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபீஸும் வந்துட்டு குறைவாக இருக்கின்றது, தரமான மருத்துவ கல்வி இருக்கின்றது. இதில் இந்த 20,000 இடங்களிலும் இந்தியாவில் உள்ள அனைவரும் தமிழக மாணவர்கள் உட்பட எழுத முடியும். அப்போ இந்தியாவில் இருக்கின்ற அந்த அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், தட் இஸ் எய்ம்ஸ் அண்ட் ஆல் இந்தியா கோட்டா ஜிப்மர் இடங்களுக்கும் மற்ற தனியார் கல்லூரிகளுக்குமாக சேர்த்து கிட்டத்தட்ட 60% இடங்கள், 80,000 எம்பிபிஎஸ் இடங்களுக்கு இந்தியாவில் உள்ள எல்லோரும் எழுத முடியும். தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் எழுத முடியும். அப்போ அவர்களுக்கு அந்த இடங்களை வழங்குவதற்கு ஒரு தேசிய அளவிலான ஒரு தகுதி தேர்வு, ஒரு போட்டித் தேர்வு என்பது தவிர்க்க முடியாதது. ஆகவே ஏற்கனவே ஏஐபிஎம்டி இருந்தது. அப்படி இருக்கும்போது அதுல பிரைவேட் காலேஜஸ் இன்க்ளூட் ஆகல. ஆனா இப்ப நீட்ல வந்துட்டு
பிரைவேட் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டி இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால கிட்டத்தட்ட 55,000 இடங்கள் அதுல உள்ள வருது. 55,000 இடங்களுக்கும் 300 அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு பதிலாக ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம், 300 தேர்வுகள் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே தேர்வு என்பது நிச்சயமாக மாணவர்களுக்கு நலன் பயக்கின்ற ஒன்று. ஆகவே அந்த அடிப்படையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் ஆல் இந்தியா கோட்டா இடங்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் உயர்நிலை இடங்களுக்கு தேசிய அளவிலான ஒரு தேர்வு என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த தேர்வை இவர்கள் முறையாக நடத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்ம நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கலத்தி விட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி வைக்கணும்னு சொல்லி சொல்றோம். ராதாகிருஷ்ணன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றோம். வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலையும் பார்த்திருக்கலாம், ஒரு இந்த இந்த மிகப்பெரிய முறைகேடுகளை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சிபிஎஸ்இ எக்ஸாம்லயும் முறைகேடுகள், கியூட் எக்ஸாம்லயும் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆக எந்த எக்ஸாமே உங்களுக்கு ஒழுங்கா நடத்த தெரியலங்கிற மாதிரி இருக்கின்றது. அதை விட முக்கியமாக அதற்கு எந்த விதமான கவனமும் செலுத்தவில்லை என்பதுதான். இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ் இடங்கள் மட்டுமல்லாமல் நீட் யூஜி, நீட் பிஜி, நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மட்டுமல்லாமல் ஐஐடி, ஜேஇ, அதே மாதிரி லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதே ஆர்கிடெக்ட் எக்ஸாமினேஷன் என்று, இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் என்று, கேட் எக்ஸாமினேஷன் பல மாணவர்கள் உயர்கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் தொடர்ந்து தேர்வு எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இதில் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக சில கோடி விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்வு எழுதுகிறார்கள். ஆகவே இந்த தேர்வுகளை நடத்துகின்ற ஒரு அமைப்பை ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அவர்களே சொந்தமாக வைத்திருக்க வேண்டும். தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து விடவே கூடாது. அதில் தான் பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. அப்போ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து இந்தியா முழுமைக்கும் இதுதான் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் வைத்திருக்க வேண்டும். அந்த இடத்துல வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டி, கேன்டீன், தண்ணி இருக்கிற குடி தண்ணீர், அப்புறம் மாணவர்கள் வந்து பக்கத்திலே தங்குவதற்கான இடம், பெற்றோர்கள் தங்குவதற்கான இடம், இதெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்புறம் வந்து அப்படிலாம் செய்யும் பொழுது பல்வேறு அசௌகரியங்களை வந்து தவிர்க்க முடியும். அதே போல கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்துவதன் மூலமாக இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் என்பதை வந்து தவிர்க்க முடியும். இத்தனை 25 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதும்போது 25 லட்சம் கம்ப்யூட்டருக்கு எங்க போகுது, அதுக்கு வந்து வாங்கவும் முடியாது, வாடகையும் கொடுக்க முடியாது என்பதெல்லாம் வந்துட்டு தனியார் நிறுவனங்களுடைய பேச்சாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்தியா முழுமைக்கும் நடத்துகின்ற அனைத்து விதமான உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கான போட்டித் தேர்வுகளை எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ், இதுதான் கவர்மெண்டோடைய பிரிஸ்கிரைப்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் என்று இருக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லா தேர்வுகளுக்குமாக அரசாங்கமே சொந்தமாக கம்ப்யூட்டர்ஸ் வந்து வச்சுக்க முடியும். அந்த இடங்கள்ல வந்து சிசிடிவி கேமரா உள்ளிட்ட எல்லா விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொள்ள முடியும். இதெல்லாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அரசு நினைக்கவில்லை. அதுதான் வந்து காண்பிக்கிறது. தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்தாலும், மோசடிகள் நடந்தாலும், குளறுபடிகள் நடந்தாலும், மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டாலும் இந்த ஒன்றிய அரசாங்கம் என்பது கொஞ்சமும் அதை பற்றி கவலைப்படாத அரசாங்கமா இருக்கிறது என்பதனால் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய இளம் மாணவர்கள், இளம் மருத்துவ மாணவிகள் எல்லாம் வந்து எக்ஸாம்ல என்னென்ன மாதிரி அவஸ்தைகள் பாக்குறாங்க. பேண்ட்டை கிழிக்கிறது, அப்புறம் சிசர் வச்சு கட் பண்றது, அப்படின்றது முடி விரிச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இது வந்து சாதாரணமா வந்து அவங்களே வந்து நினைச்சாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிளிப் வாங்கி கொடுத்தா கூட போறோம், அந்த முடியை வந்து அவங்க தூக்கி இது பண்ணிட்டு போவாங்க. அதே வந்து நீங்க நினைச்சு பாருங்க, இந்த நேரத்துல ஒரு 3 hours எக்ஸாம்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 hours அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மணி நேரம் தலைவரி கோலத்துல இருக்க வேண்டும். டெய்லி நான் வந்து தலை பின்னி தலையை தூக்கி இது பண்ணிட்டு இருக்கும்போது, நான் தலைவரி கோலத்தில் இருக்கும்போது அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியான சிரமங்களையும், வேர்த்து கொட்டி மன ரீதியான பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது. இதை பற்றி கூட ஒரு சின்ன விஷயத்தை பற்றி கூட கவலைப்படாத ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. எங்கள் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாக ராதாகிருஷ்ணன் கமிட்டிக்கும் நம்மளுடைய தர்மேந்திர பிரதான் அரசுக்கும் அமைச்சரவைக்கும் பல நல்ல ஆலோசனைகளை கூறியிருக்கின்றோம். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே மருத்துவ மாணவர்களுடைய பெற்றோர்கள், மாநில உரிமை, இதையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கலைக்கப்பட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, சட்ட ரீதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எந்த விதமான முறைகேடுகளும், மோசடிகளும் குளறுபடிகளும் இல்லாத வகையில் தேர்வுகளை நடத்த வேண்டும். அதன் மூலமாக
மாணவர்களுக்கு வந்து இந்த சிஸ்டத்தின் மேல நம்பிக்கை வரும். இப்ப பாத்தீங்கன்னா நான் 3 மணி நேரத்துல வந்து சிபிஎஸ்இ ஹேக் பண்ணிட்டேன்னு ஒரு 16 வயது மாணவர் கூறுகிறார்கள். அப்புறம் வந்துட்டு 17 வயசு மாணவன் வந்து தொடர்ந்து பல்வேறு டெண்டர்ல வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் மாத்தி ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு வந்து நம்மளுடைய அரசுடைய இந்த தேர்வுக்கான டெண்டர்கள்லாம் போவது போல முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்று மாணவர்கள் எல்லாம் இந்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய மோசமான தேர்வு நடத்துகின்ற விதத்தை வெளிக்காட்டி எக்ஸ்போஸ் பண்ணி அதனுடைய முறைகேடுகள் எல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறார்கள். பார்லிமெண்டரி கமிட்டி வரைக்கும் சொல்லியிருக்கிறார்கள். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்க முடியாத, உடனடியாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மாநில உரிமையை காக்கப்பட வேண்டும், மாணவர்களின் உரிமையை காக்கப்பட வேண்டும், எளிதாக இருக்க வேண்டும். எக்ஸாம் என்பது சிஸ்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மருத்துவ கல்வி மட்டுமல்லாமல் உயர்கல்வியிலும் பள்ளி கல்வியிலும் மிகுந்த உரிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.